மாமியார் மருமகள். அது இந்த மாமியார் மருமகள் சண்டை, இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த கிளாஷ் எல்லாம் நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, அது எல்லா நாட்டிலையுமே இருக்குது. அப்படி தான் ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணான், அவங்க அம்மா கிட்ட திடீர்னு, அதாவது அவன் லவ் பண்ணுற பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வரான். 5 பொண்ணுங்களை அவளோட ஃப்ரெண்ட்ஸு, இவன் லவ் பண்ணுற பொண்ணு ஒன்று, அதில் மீதி 4 பேர், 5 பேரை கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்து அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப சொல்கிறான், அம்மா கிட்ட நைஸாக சொல்கிறான், அம்மா அவங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் கொடு, அதில் ஒரு பொண்ணு நான் விரும்புகிற பொண்ணு, அதை நீ கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்ட்டு. அங்கெல்லாம் இதெல்லாம் ஈஸி தானே, அந்த மாதிரி. அப்போது அந்த அம்மா கொடுக்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மா கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்ககிட்டையும் ரொம்ப வலிச்சலாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி பண்ணுறான். அப்போது இவங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க, காஃபி கொடுத்துட்டாங்களெல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்க பொண்ணுங்க எல்லாம் போயாச்சு. அவன் வந்து கேட்குறான், அம்மா கண்டுபிடிச்சிட்டியா? ஓ கண்டுபிடிச்சிட்டேனே, சிகப்பு டாப் போட்டிருந்தாலே அவள் தானே அப்படின்றா. உடனே எனக்கு ஷாக்கு, எப்படிம்மா அப்படின்னு. அது தாண்டா அம்மா, நான் தாண்டா அம்மா, நீ பையன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைடா, அதெல்லாம் நாங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அது எப்படின்னா, இந்த தாய் பிள்ளைக்கான அந்த இது இருக்கு இல்லைங்களா, யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது அந்த மருமகளை அது எப்படி தான் கண்கொத்தி பாம்பா, அது வரத்துக்கு முன்னாடியும் கண்காணிப்பாங்க, வந்த பிறகும் கண்காணிப்பாங்க. அப்படி அந்த உணர்வு இல்லைன்னா, அந்த தாய் மகன்ற உணர்வு இல்லைன்னா, அது மனுஷங்க கிட்ட மட்டும் கிடையாது, மிருகங்க கிட்டவே இருக்குது இல்லைங்களா. அந்த ஒரு பறவை கிட்ட கூட இருக்குது. அந்த குட்டியையோ அந்த குஞ்சியோ அது வந்துட்டு என்ன பண்ணும், அவ்வளவு அடகாத்து பாதுகாக்கும். அந்த மிருகம் அவ்வளவு இதுவாக பாதுகாக்கும். ஒரு ஏதோ கோயில் யானையோ இல்லை எங்கேயோ ஒரு யானை குட்டி போடுதுன்னா அந்த குட்டி கிட்டக்க யாரையுமே அண்டை விடாது. அது அந்த மாதிரி அந்த உணர்வே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அடுத்த ஜென்ரேஷனை இவ்வளோ இதுவாக வரும், அந்த குழந்தை எப்படி அது அவ்வளோ பாதுகாப்பாக வளரும். இப்படி யோசிச்சா அந்த அம்மா இருக்கிறதுனால தான் அதை அப்படியே பொத்தி 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 வளர்ப்பாங்க. ஆனால் என்னன்னா, அதை பிள்ளைங்க வளர்ந்த பிறகு நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுத்துட்டு அவ்வளோதான், அவங்களுக்கு வந்து வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஆகிடுச்சு அப்படின்னு விட்டு கொடுத்துடணும். அதை வந்து சில இடங்கள்ல இல்லை, அதனால தான் நிறைய கிளாஷ் ஆகுது. ஆனால் சில பீப்புள் இருக்காங்க, சில அம்மாக்கள் இருக்காங்க, நம்ம பையனுக்கு முடிஞ்சிருச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சம் எட்ட இருந்துக்கணும் அப்படின்னு